சங்கத்தமிழ் என்ற செயலியும் அதன் உபயோகமும். உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் சங்கத்தமிழ் என்ற செயலியை தரவிறக்கம் செய்து கொண்டால் இதோ சங்கத்தமிழ். இந்த செயலியில் நாங்கள் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், திருக்குறள், தொல்காப்பியம் ஆகிய நூல்களை பயிலலாம், வாசிக்கலாம். இந்த இலக்கியங்களில் காணப்படும் சொற்களை நாங்கள் தேடி பார்க்கலாம். சொற்களை தேடி பார்ப்பது எங்களது இலக்கிய ஆர்வத்தையும் தமிழ் அறிவின் ஆழத்தை பயிற்றுவிப்பதற்கும் உபயோகமாகிறது. முதலாவதாக இந்த செயலியில் இருக்கும் சொற்களை தேடும் அந்த கருவியை பார்ப்போம். சொற்களை தேடுவதற்கு நாங்கள் இந்த பக்கம் வரும்பொழுது இங்கே காணப்படும் விசைப்பலகையில் ஒரு சொல்லை நாங்கள் எழுதிவிட்டு தேடும் போது அந்த சொல் இந்த நூல்களில் எங்காவது இருந்தால் அந்த நூல்களில் இருக்கும் ஒரு பாடலோடு அந்த சொல்லை தரும். அது எங்களுக்கு அந்த சொல்லை பற்றிய மேலதிக விளக்கத்திற்கும் அதை விளங்கிக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஈரவு என்ற சொல்லை இங்கே தேடி பார்க்க போகிறோம். நாங்கள் தேடி பார்க்கக்கூடிய வசதிகள் எல்லா நூல்களையும் தெரிவு செய்யலாம், அல்லது வேண்டிய ஒரு நூலை, அதாவது சங்கப்பாடல்கள் 14 கணக்கு போன்றவை, சிலப்பதிகாரம், திருக்குறள், தொல்காப்பியம் என்று தனித்தனியாக தேடலாம். எல்லாம் தெரிவு செய்தால் எல்லா நூல்களிலும் இருக்கும் இந்த சொல்லை தேடப்போகிறோம். பார்த்தீர்களானால் சங்கப்பாடல்களில் எல்லையும் இரவும் ஊந்தென்று மழுங்கி என்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த வரியில் நாங்கள் தொடும் பொழுது அந்த பாடல், அதாவது அந்த சொல் இருந்த வரி, அந்த வரிக்கு முன்னால் ஒரு 4 வரிகள், பின்னால் ஒரு 4 வரிகள் என அந்த பாடலின் கிட்டத்தட்ட முழுமையான வடிவத்தை இங்கே நாங்கள் பெறுகிறோம். இப்படி பெறும் பொழுது இந்த இன்பத்தை நீங்கள் உறவினர்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் பகிர்க என்பதை தொடும் பொழுது உங்களது சமூக ஊடக செயலிகள் மூலம் நீங்கள் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் திரும்பவும் எங்களது தேடி பெற்ற அந்த நிறையை போய் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பின்னால் வருகிறோம். ஐம்பத்தொரு இடங்களில் இரவு என்ற சொல் காணப்படுகிறது, அதாவது எல்லா நூல்களிலும். நாங்கள் இன்னொரு சொல்லை தேடுவோம். அதை நாங்கள் வேறொரு முறையில் முயற்சிப்போம். அதாவது இங்கே தரப்பட்டிருக்கும் விசைப்பலகையை தவிர்த்து நீங்கள் உங்கள் கைபேசியில் இருக்கும் விசைப்பலகையை உபயோகிக்க விரும்பினால் இங்கே அமர்த்தவும். இப்பொழுது உங்கள் விசைப்பலகை உங்கள் உபயோகத்திற்கு வருகிறது. அந்த விசைப்பலகையிலிருந்து நீங்கள் தமிழில் எழுதலாம். நான் நல்குரவு என்ற சொல்லை இங்கே எழுதிவிட்டு சங்கப்பாடல்களில் மட்டும் தேடுவோம். ஒரே ஒரு பாடலில் மட்டும் காணப்படுகிறது நல்குரவு என்ற சொல். இதை கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்க என்பதை தொடும் பொழுது நல்குரவு என்ற சொல் சங்க இலக்கியங்களில் இந்த பாடலில் புறநானூறு நூலில் பாடல் எண் 197 அடி எண் 17 வருகிறது என்பதை நாங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் இனியோருடனும் பகிர்ந்து மகிழலாம். வேறு எல்லா நூல்களிலும் தேடுவோமாக இருந்தால் சிலப்பதிகாரத்திலும் வருகிறது நல்குரவு. இந்த சொற்களை எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடித்து இப்பொழுது பாவனையில் இருக்கிறதா இல்லையா, எப்பொழுது இவை பாவனைக்கு வந்தன, எப்படி இவை மாறுபட்டன, இப்படியான ஒரு ஆய்வு தேடலுக்கெல்லாம் இவை மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி. அடுத்ததாக
நாங்கள் இந்த நூல்களை இங்கே வாசிக்கும் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. நூல்களை வாசி என்ற அதை தொடும் பொழுது நாங்கள் இந்த பக்கத்திற்கு வருகிறோம். இங்கே எல்லா நூல்களும் தரப்பட்டிருக்கின்றன. விரும்பிய ஒரு நூலை நீங்கள் தேர்வு செய்யலாம். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதை காண்டங்களாக பிரித்து தந்திருக்கிறோம். திருக்குறள் முழுவதும் ஒன்றாகவே தந்திருக்கிறோம். தொல்காப்பியத்தை 3 அதிகாரங்களாக பிரித்து தந்திருக்கிறோம். உதாரணமாக எழுத்ததிகாரத்தையே பார்ப்போம். தொல்காப்பியம் தொடங்குகிறது. எழுத்ததிகாரம். தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலில் இவ்வாறு தொடங்குகிறது. இந்த நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது பக்கம் புரட்டுவது இந்த இடங்களை தொடும் பொழுது பக்கம் பக்கமாக செல்லும். உங்களுக்கு ஒரு வேகமாக 10 பக்கமாக சும்மாக மேய வேண்டும் என்று தோன்றினால் 10 பக்கமாக மேலே செல்லலாம். ஒரு பக்கம் பின்னே வரலாம். 10 பக்கம் பின்னே வரலாம். இறுதி பக்கத்திற்கு செல்லலாம். முதல் பக்கத்திற்கு செல்லலாம். இப்படியாக அனைத்து வசதிகளும் இந்த நூல்களிலே நாங்கள் வாசிக்கும் வசதியோடு சேர்த்து தந்திருக்கிறோம். இது நூலை வாசிக்கும் செயலியின் ஒரு அங்கம். இந்த செயலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த செயலியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இதை அழுத்துவதன் மூலம் செயலியின் விவரம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருடனாவது இதை பகிர்ந்து கொள்ளலாம். அதேபோல நாங்கள் இந்த செயலியை மட்டும் உருவாக்கவில்லை, வெவ்வேறு செயலிகளையும் உருவாக்கி இருக்கிறோம் தனித்தனியாக. உதாரணமாக கம்பராமாயணம் என்ற செயலி இருக்கிறது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் என்ன செயலிகள் இங்கே காணப்படுகின்றன என்று. சொற்சிலம்பம், சொல் விளையாட்டு விளையாடுவதற்கு ஒரு செயலி இருக்கிறது. கம்பராமாயணம் இருக்கிறது. தாயம் விளையாட்டு இருக்கிறது. சொல்லாடல் இருக்கிறது. அதாவது வேர்டில் என்ற கேமை போல ஒரு விளையாட்டை போல சொல்லாடல் என்று தமிழிற்கு ஒரு விளையாட்டு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் உபயோகித்து பயன்பெறலாம். இந்த சங்கத்தமிழ் என்ற செயலியை உபயோகிப்பதன் மூலம் நீங்கள் அனைவரும் நல்ல பயன் பெற வேண்டும் என்று விரும்பி உங்களை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.